Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். டைரக்ட்டா Q&A வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட்டா மானிட்டைசேஷன்ல வந்து அந்த ஐகானை ஷோ பண்றது இல்ல and வந்து நிறைய அந்த பேஜும் ஷோ பண்றது இல்ல, டெஸ்க்டாப்ல போகும்போது அது வந்து ஷோ பண்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து இருந்தது. இது ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படினு சொல்லலாம். நிறைய கிரியேட்டர்ஸ் என்கிட்டயே சொல்லியிருந்தாங்க. நம்ம நேத்து வந்து பர்టిక్యులரா மேக் பண்ணி இந்த வீடியோல சோ இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ டைரக்ட்டா Q&A வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, மூளைக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டோரி டேப்ல மல்டிபிள் வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணுறது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களால் நிறைய வீடியோஸ் வந்து தனித்தனி போஸ்ட்டாக வந்து ஸ்டோரி டேப்பில் அப்லோட் பண்ண முடியாது. பட் பர்டிகுலராக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய வீடியோஸ் வந்து மொத்தமாக அந்த வீக்கில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் கூட மொத்தமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் 1 வீக்குக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒன் டைம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வீடியோஸ்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதை பற்றின மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ராஜா டெக் ஸ்டோரி டேப் டியூட்டோரியல்னு செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாகுல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, ப்ளீஸ் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அது ஒரு அளவுக்கு மேலே இருக்குது. அதாவது நம்மளுடைய கண்டென்ட்டை விட அதிகமான அளவுக்கு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டே அது வெளியே தெரியாத அளவுக்கு அதிகமான அதர்ஸ் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஒருத்தவங்களுடைய கண்டென்ட் அப்படியே தூக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே வந்துடலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் படி ட்ரை பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு அளவுக்கு ஃபேர் யூஸை விட நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஒரு வீடியோ கொடுத்துட்டு இன்ட்ரோ இல்லைனா அவுட்ரோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம சின்னதாக கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் யூஸ் படி ஒரு ஃபியூ செகண்ட், அது ஃபியூ செகண்ட் நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஃபன்னாக பேசுகிற மாதிரியோ லைக் ரோஸ் பண்ணுற மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை மோஸ்ட்லி அந்த ஒரு வீடியோ வந்து இருக்குது அதில் வந்து அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு கிரியேட்டர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்டாலுமே லைக் அவங்களுடைய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இல்லை அவங்களுடைய வீடியோஸில் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுடைய வேல்யூ வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ ஈவன் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஸ்ட்ரைக் இஷ்யூ எதுவுமே வராத மாதிரி சேஃபாக இருந்தாலுமே ரீயூஸ்டு கண்டென்ட்ல கொஞ்சம் அவராக இருந்துக்கும். கேஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கிரியேஷன் 2.0 அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ அப்போ வீடியோக்கு அமௌண்ட் வராதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. பர்டிகுலராக வந்து ரீசன்ட் டயத்தில் அந்த மானிட்டைசேஷன் இஷ்யூ இருந்ததுல அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருந்தோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கலாம். அது எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். அதாவது பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோக்கு தான். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே ஆல்ரெடி மானிட்டைசேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருப்பீங்க, அதில் இருந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களால் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆயிடுச்சுன்னா அகைன் நீங்கள் வந்து நார்மலாக ஏர்ன் பண்ணுற விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சின்னு அப்படிங்கிற சேனல் இருந்து கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ AdSense ஐ ஹவ் ஃபினிஷ்டு $10 ஸ்டில் ஐ டிட் நாட் கெட் ஐடி வெரிஃபிகேஷன் மெயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ சம்டைம் வந்து கரெக்டாக ரீச் பண்ணோடனே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் டிலே ஆகலாம், லைக் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து உங்களுக்கு ஆக்ஷன் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம், ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராசஸ்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு குழந்தை அப்படிங்கிற சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க, சார் ஒன் டவுட், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வீடியோ டைமிங் ப்ளஸ் ஷார்ட்ஸ் டைமிங் ஆர் ஒன்லி வீடியோ டைமிங்கா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நார்மல் லாங்கர் வீடியோ கண்டென்ட்டுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸோட எடுக்க முடியாது. ஏன்னா ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கும்போது மோஸ்ட்லி அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷார்ட் ஸ்பீடில் இருக்கலாம். ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து கவுண்ட் ஆகாது. நார்மல் வேல்டான இந்த லாங்கர் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், நமக்கு ஷார்ட்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2023 வருதுன்னா அதில் பர்டிகுலராக வந்து 90 டேஸ்ல நம்ம வந்து 10 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிற ஒரு வேலிடான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்குன்னு தனியாக இருக்கிறதால நமக்கு ஷார்ட் ஸ்பீட்ல இருந்து போகும்போது அதற்கான வாட்ச் ஹவர்ஸும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ
ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக மானிட்டரைசேஷன் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நார்மல் வீடியோ கண்டென்ட்டுக்கு ஒரு மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதே சமயம் ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் இனி 2023 வருது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 90 டேஸில் வந்து நம்ம வந்து 10 மில்லியன் வியூஸ் ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து. ஸோ அது முக்கியமானது, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தமிழன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. லீகலாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ப்ரீமியம் திங்ஸை ஃப்ரீயாக வாங்குறது ஆஃபரில் ஏதாவது வருது, அதன் மூலிமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. பட் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு ஏபிகே சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணுற மாதிரியோ, லைக் கிராக்டு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியோ, அந்த மாதிரியான விஷயங்கள் லைக் ஒரு ப்ரீமியமாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அஃபிஷியல் பிராண்ட் தரப்பில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் இஷ்யூவான விஷயங்கள் வந்து தரலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அது பிசி கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்ட் மொபைல் கேம்ஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிகே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்டு வெர்ஷன்லாம் நீங்கள் ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக வந்து ஆஃபர்ஸ் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து லீகலாக இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பே பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து இதில் ஆஃபர் இருந்தது, 0 ரூபிலேயே வாங்கலாம், இல்லை இது வந்து நார்மலாக நம்ம பார்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மை கேம் சேனல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம், நார்மல் வீடியோ வந்து அதுலேருந்து ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ண முடியுமா, ரியூஸ்டு கண்டென்ட் வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வராதுங்க, அதை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் லாங்கர் கண்டென்ட் இருக்குன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஃபன்னியான மூமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை கவர்ற விதமாக லைக் சில முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிப்பாக ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணலாம், நல்ல ரீச் கிடைக்கும். அதனால் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வராது, அதை நினச்சி பெருசாக பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ ஷார்ட்ஸ் ஃபண்ட் நம்ம அப்ளை பண்ணது தான் வருமா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே வருமானு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து எண்டாக போகுது. இந்த 2022ஓட 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்து. ஸோ இதை ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம், யூடியூப்பில் வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து எப்போவுமே ஆட்டோமேட்டிக் தான், நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்களும் ஒரு கிரியேட்டராக அதில் வந்து இருக்கீங்க, லைக் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, லைக் மெயிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ மேலே விஷயங்கள் இருந்தோ உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் கிட்ட தான் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது ஒயிட் CR7 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்தால் சேனல் மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனி ஏர்னிங்ஸ்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்காது, லைக் ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணாது. அதற்காக தான் ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கிரைட்டேரியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மில்லியன் வியூஸ் இன் 90 டேஸ் வேல்டான பப்ளிக் ஷார்ட் வியூஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து 1 மந்த் இருக்கலாம், அடுத்த மந்த் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ரெக்யர்மெண்ட், இந்த 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 டேஸ் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிளான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஷார்ட்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்ததுன்னா நம்ம வந்து மானிட்டரைசேஷன்லாம் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மானிட்டரைசேஷன் அப்படிங்கிறது மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2023 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஷார்ட்ஸ் ஃபண்ட் இப்போ முடிய போகுது இந்த இயரோட. ஸோ ஷார்ட்ஸ் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுது ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் ப்ரோக்ராம் வந்து. ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். மோர் டீட்டெயில்ஸ் ஆனால் நம்மளுடைய யூடியூப் ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் Q&A செஷன்லையும் லைவ்லையும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், Q&A வீடியோ நம்ம எப்போ பண்ணாலும் சண்டே Q&A வீடியோ
அப்படின்னு வரும்போது பர்டிகுலரா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுல பர்டிகுலரா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் தம்ப்நெயில்ல வைப்போம். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து சம்மந்தமே இல்லாம பேசுற மாதிரி தோணலாம். பட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ இதை எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோடைய தம்ப்நெயிலா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டைட்டிலா இருக்கட்டும் ரெண்டுலையுமே ஆட் பண்ணியிருப்போம். எல்லா கொஸ்டினையும் கொடுக்க முடியாது, நம்மளால ரொம்ப லென்த்தா வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஷார்டன் பண்ணி பர்டிகுலரா ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுப்போம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தனியாக கூட நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவோம் கொஸ்டின் சம்மந்தப்பட்டு. ஸோ மறக்காம உங்களுடைய கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு வீடியோ இதுக்கு அதான் மேக் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். மறக்காம லைவ்லயே ஜாயின் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.